இவ்வளவு நேரம் நம்ம மீனாட்சி அம்மனை பற்றியும் அந்த கோயிலுடைய சிறப்புகள்லாம் பற்றியும் பார்த்தோம். இப்போ மீனாட்சி அம்மன் தன்னுடைய பக்தருக்காக சமையல் செஞ்சு திருவிளையாடல் பண்ண ஒரு கதையை பார்க்கலாமா? என்னன்னா, மீனாட்சி அம்மனுடைய தீவிர பக்தர் தான் ஸ்ரீனிவாசர். இந்த ஸ்ரீனிவாசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவில் மடப்பள்ளியில் வேலை செஞ்சுட்டு இருக்க ஒருத்தர். அவர் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப கலப்பாக இருந்திருக்காரு. அதனால மடப்பள்ளியை உட்புறமாக சாத்திட்டு மீனாட்சி அம்மன் கிட்ட சொல்லியிருக்காரு, அம்மா தாயே, எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது, நான் இப்போ கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன், என்னை சிறிது நேரம் கழிச்சு எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்திருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மடப்பள்ளியினுடைய கதவை எல்லாரும் தட்டுறாங்களாம். தட்டின உடனே இவர் பயந்து, ஐயோ என்னடா அது, மீனாட்சி தாயை எப்படி என்னை கைவிட்டுட்டே அப்படின்னு சொல்லி போய் கதவை திறக்கிறாரு. அங்க பார்த்தா அரசருடைய வேலையாட்கள் எல்லாம் நிக்கிறாங்க. என்ன, அம்மனுக்கு தீபாரதனை காட்டணும், இங்க எல்லா பிரசாதங்களும் ரெடி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவருக்கு என்ன பண்றது என்ன சொல்றதுன்னு தெரியாம திகச்சு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப சரி தள்ளுங்க, நாங்களே உள்ள போய் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையாட்கள் உள்ள போறாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப பயத்தோட நிக்கிறாரு. உள்ள இருந்து பார்த்தா ஒரு பக்கம் புளி சாதம், ஒரு பக்கம் தயிர் சாதம், ஒரு பக்கம் பொங்கல் அப்படின்னு நிறைய பிரசாதங்கள் இருக்கு. எல்லாத்தையும் வேலையாட்கள் வெளியில எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்பயும் இந்த ஸ்ரீனிவாசருக்கு விளங்கல, என்னடா நடக்குதுங்கன்னு ஆச்சரியத்தோட பாக்குறாரு. சரின்னு சாமிக்கு தீபாரணை காட்டுற இடத்துக்கு போறாரு. அங்க அந்த திரை விளக்கப்படுது. அப்ப மீனாட்சி அம்மனுடைய மரகத மூக்குத்தியானது காணாம போயிடுது. அப்பவும் எல்லாரும் திகச்சு போய் ஒருத்தர் மாத்தி என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு அசிரியனுடைய குரல் கேட்கப்படுது. என்னன்னா, என்னுடைய பக்தர் ஸ்ரீனிவாசர் இந்த மாதிரி பிரசாதங்கள் எல்லாம் பண்ணணும் நெய்வேத்தியத்துக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், என்னை எழுப்பி விடுன்னு சொன்னாங்க. நானும் எழுப்ப போனேன். ஆனா அவங்க ரொம்ப உறங்கிட்டு இருந்தாங்க. எந்த தாய்க்காவது தன்னுடைய குழந்தை உறங்கும் பொழுது எழுப்ப முடியுமா? இல்லையா? அதனால நானே எல்லா பிரசாதத்தையும் பண்ணிட்டேன். அப்போ மடப்பள்ளியில வெளிச்சம் பத்தாதனால என்னுடைய மரகத முக்குத்தி அங்க கழட்டி வச்சேன், அது அங்கதான் இருக்குன்னு சொல்லவும், இந்த ஸ்ரீனிவாசருக்கு அவ்வளவு அழக மீனாட்சி அம்மனுடைய காலை இருக்க பிடிச்சிட்டு அழறாராம். ஸோ இவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை தான் மீனாட்சி அம்மன் பண்ணியிருக்காங்க. அவருக்கு மட்டும் இல்லை, தன்னை தேடி வந்த, தன்னை வேண்டி வந்த எல்லாருக்குமே 24 மணி நேரமும் கண் விழிச்சு எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றக்கூடியவர் தான் மதுரை மீனாட்சி அம்மன். இன்னைக்கும் நீங்க மதுரை ஆட்களை யாரை கேட்டாலும் சரி, மதுரை மீனாட்சி அம்மனை தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு தாய் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவ்வளவு அற்புதங்களை செய்யற மீனாட்சி அம்மனை வாழ்நாளில் ஒரு வாட்டியாவது நீங்க பார்த்துடணும். அண்ட் பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன அதிசயங்கள் நடந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.